சத்யாவின் குலுகுலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் முனிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ். வணக்கம். வணக்கம். ஒரு பக்கம் மேற்காசிய போர் இப்படி நடக்கக்கூடிய சூழல்ல, கிழக்காசியாவுல குறிப்பாக வடகொரியா சமீபத்துல பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய சோதனையை செஞ்சிருந்தாங்க. ஜப்பானுமே அபிஷியலா அறிவிச்சிருந்தாங்க. மேற்காசியாவுல நம்ம இப்படி ஒரு சூழலை பார்த்தோம். கிழக்காசியாவுல என்ன மாதிரியான சூழல் இருக்கு? ஏன்னா வடகொரியா ஈரானுக்குமே ஆதரவு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ், அது மட்டும் இல்லாம தென்கொரியாவும் அமெரிக்காவும் ஒரு ராணுவ பயிற்சி மேற்கொள்ற நேரத்துல வடகொரியாவினுடைய இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸினுடைய இதோட பின்னணியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ இந்த ஆண்டு மட்டும் நடக்கிற மாதிரி. ஆனா இந்த போரால இது நடக்கிறதா பொதுவா பொது வெளியில சொல்லப்படுது. அது உண்மை கிடையாது. இது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய விஷயம். இது ஆண்டுதோறும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அமெரிக்காவும் தென்கொரியாவும் ஒரு போர் பயிற்சியில ஈடுபடுவது. அந்த போர் பயிற்சின்றது என்ன மாதிரியான போர் பயிற்சி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது வடகொரியாவுக்கு எதிரான ஒரு போர் பயிற்சி அப்படின்றதும் தெரியும். அவங்க போர் பயிற்சியில ஈடுபடும் போது வடகொரியா அமைதியா அதை வேடிக்கை பார்க்கிறது அப்படிங்கிறதும் வாய்ப்பு கிடையாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க போர் பயிற்சி செய்யும் ஒவ்வொரு முறை போர் பயிற்சி செய்யும் பொழுதும், நீங்க ஒருவேளை நீங்க எங்க இந்த போர் பயிற்சியின் ஊடாக எதிர்காலத்துல என்ன தாக்குனீங்க அப்படின்னா, நாங்க என்ன மாதிரியான வினையாற்றுறோம் அப்படின்றதுக்கான ஒரு வெளிப்பாடா தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு ஆயுதங்கள அங்க கடல்ல ஏவி இவங்க காட்டுறாங்க. நாங்க என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதோட வெளிப்பாடு தான் சமீபத்துல வடகொரியா 10 ஏவுகணைகள அந்த ஜப்பான் கடல் பகுதியை நோக்கி ஏவுனத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இது என்ன மற்ற இதுல இருந்து இது வேறுபட்டது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அந்த மாதிரி 10 ஏவுகணைகளை ஏவுனதா நம்ம பார்க்கல. இந்த முறை தான் என்ன பண்றாங்கன்னா, அத்தனை ஏவுகணைகளை ஏவுனத நம்ம பார்க்கிறோம். அது அதோட முக்கியத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது பார்ப்போம் அப்படின்னா, அந்த அளவுக்கு வீரியம் கூடிட்டு இருக்கிறதா புரிஞ்சுக்கலாம். இல்ல அந்த வடகொரியாவுடைய அந்த தன்னம்பிக்கை கூடிட்டு இருக்கிறதா அப்படி கூட பார்க்கலாம். அத உண்மையிலேயே அது தாக்குதல் மற்றவங்கள ஆக்கிரமிக்கிறதா பார்க்கணுமா அப்படின்னா, அதுக்கான எந்த அடிப்படையும் இல்ல. வடகொரியா மற்ற நாடுகள அடிமைப்படுத்துறதோ, இல்ல ஆக்கிரமிக்கிறது அப்படிங்கிறது அப்படியான ஒரு இருக்கிறத பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவும் தென்கொரியா இன்னும் சொல்லப்போனா தென்கொரியாவில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க படைகள் அது பாதுகாக்கிறது. அதாவது தென்கொரியாவை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி தான் பொதுவா பார்க்குறாங்க. ஆனா, கொஞ்சம் வரலாறு பின்னோக்கி போனோம் அப்படின்னா, அது எப்படி அந்த வடகொரிய தென்கொரிய போர் நடந்தது. அப்ப எப்படி இது ஒரு ஆக்கிரமிப்பு ராணுவமா 2ஆம் போர் காலகட்டத்துல அங்க அமெரிக்க படைகள் போச்சு. அதன் பிறகு அவங்க ஒரு நிலை கொண்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க நிக்கக்கூடிய அந்த நீங்க கிழக்காசியா பகுதியில தென்கிழக்கு ஆசிய பகுதிகள்ல இருக்கக்கூடிய இந்த ராணுவ தளங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிதான் இப்போ இந்த இந்த பேச்சோட முக்கியத்துவமா இருக்க முடியும். எதுக்காக அங்க கொண்டு போயிட்டு ஒரு படையை நிறுத்திருக்காங்க? நீங்க தென்கொரியால படை நிக்குது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான்லயும் அமெரிக்க படைகள் இருக்குது. அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா குவாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவுலையும் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட படை இருக்குது. அப்போ இதெல்லாம் எதுக்காக இந்த படை நிறுத்தப்பட்டிருக்குன்னா, அந்த அடிப்படையில சீனாவுக்கு எதிராக நிறுத்தப்பட்ட படைகள் தான். அப்ப சீனாவுடைய சந்தையை கைப்பற்றுவது அப்படின்றதுதான் இதுக்கு வரைக்குமான இந்த இந்த படைகளை அந்த பகுதியை சூழ்ந்து சூழறது அப்படின்றதுக்கான அடிப்படையா இருந்துகிட்டு இருக்கு. அது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அடிப்படைன்றது மாறல. இப்ப என்னவா மாறி இருக்குன்னா, அந்த உற்பத்தி மாற்றத்தால, அதாவது இன்னைக்கு சீனாவுடைய எழுச்சின்றது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். உற்பத்தி சார்ந்த அவங்களுடைய எழுச்சி, அவங்க உலகம் முழுக்க அவங்களுடைய பொருள்கள் இன்னைக்கு சந்தையை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு காலத்துல அமெரிக்க பொருளுக்கு சீன சந்தை வேணும் அப்படின்ற அந்த சூழல்ல தொடங்கி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சீனாவுடைய அந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உற்பத்தி பொருள்களை கைப்பற்றணும் அப்படின்ற அந்த நிலைமைக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த படைகள், அதாவது தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் முழுக்க நிற்கக்கூடிய படைகள் அப்படின்னா அது சீனாவுக்கு எதிராகவும் இல்ல சீனாவை ஆக்கிரமிக்கிறதுக்கான ஒரு படைகளா தான் பார்க்கணும். அதே சமயத்துல இல்ல நீங்க சீனா இந்த நாடுகளை ஆக்கிரமிக்கும், இல்ல அழிக்கும், அதுக்கு எதிராக இவங்க நிறுத்திருக்காங்க, தற்காப்புக்காக நிறுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இது இந்த தரப்பு, அதாவது அமெரிக்க தரப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த சீன தரப்பு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது சீனாவை கைப்பற்றுவதற்காக நிறுத்தப்பட்ட படைகள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பாக்குறாங்க. அப்ப ஆனா வரலாறு, அதாவது இந்த 2ஆம் உலக போருக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அது ஜப்பானிய ராணுவம் தான் சீனாவுக்கு ஆக்கிரமிச்சதே தவிர, சீன ராணுவம் போய் ஜப்பான் ஆக்கிரமிச்சதை நம்ம பார்க்கல. அப்போ வடகொரியா விஷயத்துக்கு வரும்பொழுது அதே மாதிரி அமெரிக்க ராணுவம் தென்கொரிய பகுதிகளை கைப்பற்றினதுக்கு பிறகு அது வடகொரியா நோக்கி போகும்பொழுது இந்த சீனாவோட உதவியோட அதை எதிர்த்து நின்று சண்டை போட்டுதான் அங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 2 நாடு தனியா பிரிஞ்சதை நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு இன்னைக்கு வடகொரியா ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது? அப்போ அங்க மிகப்பெரிய, இப்ப இன்னைக்கு ஈரானை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இயற்கை வளங்கள் இருக்கு. அப்ப வடகொரியால என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். வடகொரியால அங்க அப்படியான மிகப்பெரிய அளவுல இயற்கை வளங்கள் இல்லாமலாம் இல்ல, இருக்குது. ஆனா மற்ற
அந்த மேற்காசிய நாடுகளோட ஒப்பிடும்போது இங்க இயற்கை வளங்கள்ன்றது முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. எது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, அது சீனாவுடைய எல்லையை பகிர்ந்துக்குது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு நாட்ட ஆக்கிரமிக்கிறதோ, இல்ல ஒரு நாட்ட தன்னோட வழிக்கு கொண்டு வர்றதோ, எதன் அடிப்படையில்னா உங்களுடைய படை வலிமை. அந்த படை வலிமை அப்படிங்கிறது ஏதோ ஒரு போர் விமானத்தின் மூலமாவோ, இல்ல ஒரு மிகப்பெரிய குண்டு வழியாவோ ஒரு நாட்ட வந்து நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்றது தான் நீங்க ஆப்கானிஸ்தான் வார் தொடங்கி, இல்ல வியட்நாம் வார் வரைக்கும் பார்த்திருக்கிறோம் நம்ம. அப்படியான ஒரு விஷயத்த அவங்களால செய்யவே முடியல. ஆனா, அப்போ இந்த மாரி ஒரு சூழல்ல நீங்க வந்து நேரடியா படைகள இறக்குறது. அதன் மூலமா அங்க ஒரு நேரடி சண்டையில ஈடுபடுறது மூலம் மட்டும் தான் செய்ய முடியும். அதே சமயத்துல எவ்வளவு அருகில கொண்டு போக முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அததான் நம்ம வந்து இன்னைக்கு ஈரான் வார்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுகிட்ட இருந்து தள்ளி இந்த படைகள தள்ளி வைக்கிறது மூலமா அவங்களுடைய தாக்குதலுடைய அந்த வீரியத்தையும் சரி, துல்லியத்தையும் குறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வடகொரியாவ பொறுத்தளவு எவ்வளவுக்கு எவ்வளவு அருகில போக முடியுமா? சீனாவுக்கு அருகில் போக முடியுமா? அவ்வளவுக்கு அவ்வளவு போறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் அது இருக்குது. அப்ப சீனர்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, வடகொரியாவ ஒரு ஒரு பஃபர் ஜோனா தான் பார்க்குறாங்க. அப்போ தன்னை வந்து தாக்குறதுக்கு முன்னாடி இந்த நாட்ட நீங்க வெல்லணும். அதாவது தாக்கி அடிமைப்படுத்துறது மூலம் மட்டும் தான் எங்கள நீங்க என்ன பண்ண முடியும்? நேரடியா தாக்க முடியும் அப்படின்றது அவங்களுடைய வியூகமா இருக்குது. அந்த வியூகத்தின் அடிப்படையில என்ன பண்றாங்கன்னா, வடகொரியா சொந்தமா இந்த மாதிரியான அணு ஆயுதங்கள தயாரிக்கிறாங்களா? இல்ல சீனா வந்து உதவி செய்யுதா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியாத ஒரு கேள்விக்குறிதான். ஆனா, அவங்களுடைய அந்த முன்னேற்றம் உதாரணத்துக்கு அப்போ வந்து நீங்க ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியான ஒரு தொழில்நுட்பத்த குடுத்தாலுமே, நம்மளால வந்து நாளைக்கே வந்து அவ்வளவு அவ்வளவு ஆயுதங்களையும் இந்த மாதிரியான ஒரு உற்பத்தி கட்டமைப்பும் கட்டமைக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. எவ்வளவு தூரம் அதுக்கு வலிமையா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து மக்கள வந்து கல்வி புகட்டி அவங்களுக்கு அத குடுத்த ஒரு தொழில்நுட்பமே குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அத செய்யறதுக்கான வலிமையோட இருக்கணும். அந்த அளவுக்கு வலிமையோட அங்க வடகொரியா இருக்குன்னு இருக்குது. அந்த அளவுக்கு ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போருக்கு முன்னாடி வளர்ந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வடகொரியா தான். தென்கொரியா கிடையாது. ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, அது வடகொரியா தான். அப்போ அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய திறன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒப்பீட்டு அளவுல தென்கொரியாவ விட வடகொரியா தான் முன்னணியில இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் என்ன பண்றாங்கன்னா, இவங்கள தாக்குதல தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான இதுக்கு இருக்க எல்லாரும் ஃபேமஸா இன்னைக்கு வந்து இணையதளத்துல பார்க்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க கிம்ம தொட்டு பாரு" அப்படின்னு சொல்லி ரொம்ப நகைச்சுவையா சொல்றாங்க. அப்போ அவர் என்ன முடிவு எடுக்குறாங்க அப்படின்னா, அங்க ஒரு அணு ஆயுத நாடா மாத்துறது மூலமா வடகொரியாவை தாக்குவதை நிறுத்துறது அப்படின்றது தான் அதுல இருக்கக்கூடிய தர்க்கம். அது இன்னைக்கு வரைக்கும் உறுதியாவும், உண்மையாவும் இருக்குது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் எங்களால அமெரிக்காவோட இன்னும் பார்த்தீங்கன்னா, தென்கொரியாவுல இருந்து வடகொரியா ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஆனாலும் அவங்கள தாக்க முடியல. தாக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு அணு ஆயுத நாடா இருக்குது மட்டும் இல்ல. அவங்க அவங்களுடைய திறமை பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வளர்த்தவனா இருக்கிறாங்க. வெறுமனே அணு ஆயுதம் இருக்கு. அதனால வந்து நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுலாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல அவங்க அணு ஆயுதம் செஞ்சாங்க. அதன் பிறகு அணு ஆயுதத்த மினியேச்சரைஸ்ட்ன்னு பண்ணுவாங்க. அதாவது சின்னதா எவ்வளவு சின்னதா பண்ண முடியும். டாக்டிகல் வெப்பன் அத சொல்லுவாங்க. அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அணு ஆயுதத்த ஒரு 25 கிலோமீட்டர் உயரத்துல கொண்டு போய் வெடிக்க செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த மின்சார கட்டமைப்புகளும் செயலிழந்து போயிடும். அப்படியான ஒரு விஷயத்த ஒரு முறை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதே மாரி ட்ரில் நடக்கும்பொழுது, அவங்க வெடிச்சு காட்டுனாங்க. அப்போ வந்து அதிபரா இருந்த அதே ட்ரம்ப் என்ன சொன்னார்ன்னா, "வி காட் யுவர் மெசேஜ்" அப்படின்னாரு. என்னன்னா, "நீங்க அந்த மாதிரியான உங்ககிட்ட கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு எனக்கு புரியுது" அப்படின்னு சொல்லி அவர் அப்பவே வந்து ஒத்துக்கிட்டாரு. அப்படியான ஒரு விஷயம் இருக்குது. என்ன தொட்ட அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயத்த நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த முறை அறிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா, கான்டினென்டல் மிசைல் அதான் ஐசிபிஎம் சொல்லக்கூடிய அத ஏவி காமிச்சு, இனிமே எங்கள தாக்குனீங்க அப்படின்னா, நாங்க வெறுமனே வடகொரியாவ மட்டும் தாக்க மாட்டோம். எங்கலேருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஜப்பான் நிலைகளின் மீது என்னால தாக்க முடியும். அதுக்கான ஏவுகணை கட்டமைப்பும், ஏவுகணை வலிமையும் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, பறைசாட்டினாங்க. அதன் பிறகு அதோடு நிறுத்திட்டாங்களான்னு அங்கேயும் நிக்கல. அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல். அதாவது நீங்க இப்போ வெளியிலேருந்து ஒரு வேளை ஏவக்கூடிய ஏவுகணைகள வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய கட்டமைப்பு இவங்கள்ட்ட இருக்குது. அது அமெரிக்காகிட்ட இருக்குது. அது எவ்வளவு தூரம் அது வந்து துல்லியமாவும் செய்ய முடியுது அப்படின்றது நிறைய கேள்விக்குறி ஆயிடுச்சு. இந்த போர்ல கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தடுத்து நிறுத்தக்கூடான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த வாய்ப்பு ஒரு வேளை தடுத்து நிறுத்தப்பட்டால், மாற்று என்ன? நீங்க இந்த மாதிரியான நீர்மூழ்கி கப்பல் வழியா கொண்டு போயிட்டு நேரடியா அது மேல அதாவது கடல்ல இருந்து உங்க ஏவுகணை வழியா எதிரிய தாக்குது அப்படின்றது தான் அடுத்தது. இப்ப சமீபத்தில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டியிருக்கிறோம். அதுக்கான வலிமையோட நாங்க இருக்கிறோம்னு சொல்லி வடகொரியா அறிவிச்சிருக்கு. அப்போ இதன் மூலமா என்ன செய்ய விரும்புறாங்க அப்படின்னா, என்ன நீங்க வந்து அதாவது அமெரிக்கா தொட முடியாத தூரத்துக்கு தன்னை வந்து வலிமையா வச்சுக்கிறது. ஒரு டெட்ரண்ட் வச்சுக்கிறது அப்படின்றது. அது அதோட நிக்கலையா? அதான் உங்கள்ட்ட இவ்வளவு ஒரு வேளை அணு ஆயுதம் இருக்கு என்கிட்ட. அதே மாரி இன்டர்கான்டினல் மிசைல் என்கிட்ட இருக்கு. ஐசிபிஎம் என்கிட்ட இருக்குது. அப்படின்னா மட்டுமே அதனால அவங்கள்ட்ட வந்து நல்ல பலத்தோட இருக்காங்களா? அது மட்டும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா அவங்கள்ட்ட இருக்கிற ஆர்ட்டிலரி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கிருந்து நேரடியா வந்து தென்கொரியா தலைநகரை தாக்க முடியும். ரொம்ப பக்கம் தான் அவங்களுக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா அது மட்டுமே அவங்கள வந்து
அமெரிக்காவை தாக்கா நிறுத்துமா அப்படின்னு நிறுத்த முடியாது. ஏன்னா அவங்களுடைய மிகப்பெரிய பலகீனம். ஈரானுக்கு எப்படி வந்து அதாவது போர் விமானங்கள் இல்லாத ஒரு மிகப்பெரிய பலகீனமா இருக்குதோ, வடகொரியாவுக்கும் அதே மாதிரி போர் விமானங்கள் இல்லாம இருக்கிறது தான் மிகப்பெரிய பலகீனம். ஏன்னா அவங்களுடைய வான்வெளியை உங்களால தற்காத்துக்க முடியாது. உங்கள்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு விமான எதிர்ப்பு மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்புகளும், அதே சமயத்துல போர் விமானங்கள் இல்லை அப்படின்னா எதிரி வந்து உங்களுடைய வான்பரப்புல ரொம்ப ஃப்ரீயா வந்து எங்க நினைச்ச இடத்துல குண்டு போட முடியும். அததான் நம்ம வந்து ஈரான்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே பலகீனம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, அது கொரியா வடகொரியாவுக்கிட்ட இருக்குது. அதை எப்படி அவங்க சரி செய்ய முயற்சி செய்யறாங்க அப்படின்னா, சமீபத்துல அவங்க என்ன பண்ணாங்க, இது ரஷ்யா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ போட்டதுக்கு பிறகு அது அவங்கள்ட்ட இருந்து வாங்கினாங்களா வாங்கலையா நமக்கு தெரியல. அப்படியான ஒப்பந்தம் போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ரான்கள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அதையும் வெளி காமிச்சிருக்கிறாங்க. ரான் மட்டும் வெளி காமிச்சது மட்டும் இல்ல. இப்போ ஒரு மிகப்பெரிய அதாவது இது இது மட்டுமே அவங்கள வந்து தடுத்து நிறுத்த முடியுமான்னா முடியாது. ஒரு சின்ன நாடு. அவங்களுடைய வலிமைன்றது இவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த ஒரு அமெரிக்காவை எதிர்த்து நிக்கிறதுன்றது ரொம்ப குறைவான சாத்தியம் உள்ள விஷயம் தான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் ஏற்படுத்திக்கிறாங்க. ரஷ்யா கூட ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த அலையன்ஸ் எந்த மாதிரியான அலையன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாடு தாக்கப்பட்டா இன்னொரு நாடு உதவிக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் தான் அவங்க என்ன பண்றாங்க, ஏற்படுத்திக்கிறாங்க. அதன் மூலமா என்ன பண்ணாங்கன்னா, தன் மேல யாரும் வந்து தொட முடியாத அளவுக்கு அப்படி தொட்டால், நாங்க வந்து ரஷ்யா எங்களுக்காக வந்து சண்டை போடுன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துறது மூலமா, முழுக்க முழுக்க அவங்கள யாரும் தொட முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒருவேளை இதையும் மீறி தொட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, அது சீனா, ரஷ்யா, வடகொரியா எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிரா சண்டை போடுறது அப்படின்றத நோக்கி தான் அது நகரும். அப்படி ஒரு சூழல்ல இவங்க தொடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா அமெரிக்காவுடைய வலிமையை நம்ம வந்து மேற்காசியாலே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலேயும் அவங்க ஒரு போருக்கு போவாங்க அப்படின்றது உண்மையிலேயே சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். இறுதியான ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த ஈஸ்டர்ன் ஏசியாவுல வந்து சீனாவை தாக்குறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமெரிக்கா வந்து பண்றாங்க அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ சீனாவினுடைய உதவி அதிக அளவுக்கு வந்து வடகொரியாவுக்கு இருக்கு. பட் இதை தாண்டி அந்த இடத்துல வந்து ஒரு வல்லரசாக இப்ப சீனா தான் இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அதுதான் நம்ம பேசும்பொழுது இப்போ இது வந்து இந்த ராணுவ கட்டமைப்பு, அமெரிக்க ராணுவ கட்டமைப்புகள் வந்து சீனாவை தாக்குறதுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லல. தாக்குறதுக்குன்னு அப்படின்றது சீனர்கள் சொல்ற பகுதி. ஆனா அமெரிக்க தரப்போ இல்ல அமெரிக்க ஆதரவா இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, சீனா மற்ற நாடுகளை தாக்காம இருக்கிறதுக்கு அவங்கள வந்து தற்காப்புக் கொள்வது அதாவது காத்துக் கொள்வதற்காக தான் நம்ம வந்து அமெரிக்க படைகள் இருக்குன்னு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதையும் மீறி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த மூலதனம், உற்பத்தி எல்லாம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பொதுவா நம்முடைய பார்வை என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுல ஒரு படை நிற்குது அப்படின்னா, அங்க உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய அந்த அந்த மூலதனத்த காக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த படைகள் இருக்குமே தவிர, அந்த சந்தைய வந்து மற்றவர்கள் வந்து கைப்பற்றாம காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கிறோமே தவிர, இந்த மாரி நம்ம வந்து ஒரு நாடு இன்னொரு நாடு ஆக்கிரமிக்கிறது, இவன் அவன் சண்டை போடுறது அப்படின்றத தாண்டி, இது வந்து அடிப்படையில ஒரு பொருளாதார தேவைகள் தான் பார்க்கணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சந்தையை இன்னொருத்தர் கைப்பற்றுவது, இன்னொருத்தர் வந்து இந்த சந்தையை வந்து நேரடியாவோ, மறைமுகமா கைப்பற்றாம தடுத்து நிறுத்துவது அப்படின்றதான் இந்த படைகள், அதாவது இந்த மாரியான அமெரிக்க படைகளோ, இல்ல வந்து சீனாவோ அங்க படைகளை கட்டமைக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அது தற்காப்பா தாக்குதலா அப்படின்றது இப்ப நீங்க கூட சொன்னீங்க, சீனா ஒரு வல்லரசா மாறிட்டு இருக்கா. பல பேர் சொன்னாங்க, சீனா வந்து ஒரு ஏகாதிபத்தியமா கூட மாறிடுச்சு. அவங்களுடைய அந்த முதலீடுகள் பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்கா உலகம் முழுக்க முதலீடு செய்யுது அப்படின்னா, அது ஒரு ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இப்ப சீனா வந்து மற்ற நாடுகள்ல வந்து முதலீடு செய்றாங்க. அப்ப அவங்களும் ஏகாதிபத்தியம் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. நியாயமான கேள்வி, சரியான கேள்வியும் கூட. ஆனா அப்படியான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். எப்படி எதன் அடிப்படையில அது முடிவு செய்யறது? இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு நிதி மூலதனம், பைனான்சியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. பைனான்சியல் கேபிட்டல்னா என்ன அப்படின்னா, இந்த வங்கி மூலதனமும், அந்த தொழில்துறை மூலதனமும் ஒண்ணா சேர்ந்துட்டு கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு சிலர்ட்ட குவிஞ்சு அவங்க என்ன பண்றது? உலகம் முழுக்க வந்து முதலீடு செஞ்சு அந்த உற்பத்தியை கட்டுப்படுத்துறது. அவங்களுடைய உற்பத்திய அந்த சந்தைய தன்னுடையதாக்குறது அப்படின்றது தான் இந்த நிதி மூலதனத்தோட பரவல். அதுதான் உலகமயமாக்கல்ன்னு சொல்றோம். ஆனா சீனாவை பொறுத்த அளவுக்கு அப்படியான ஒரு சூழல் இருக்குதா? அதான் வங்கி மூலதனமும், தனியார் மூலதனமும் ஒரு சிலரோட கட்டுப்பாட்டுல இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுல இருக்கிற வங்கி தான். ஆனா அது அரசுடைமையாக்கப்பட்டது. அது சமூகமயமாக்கப்பட்டது. அங்க வந்து அதுக்காக தனியார் முதலாளிகளே இல்லையா? நிச்சயமா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பில்லியனர், உலகத்திலே அதிகமான பில்லியனர் உள்ள நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சீனா தான். அப்ப அங்க தனியார் மூலதனமா இயங்கிட்டு இருக்குது. தனியார் முதலாளிகள் அங்க இயங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். இப்போ உலகம் முழுக்க முதலீடு செய்றாங்களே, அப்ப யாருடைய முதலீடு? அது தனியார் முதலாளிகளோட முதலீடு தான். அது இல்லன்னு மறுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா, இந்த மாரியான முதலீடுகள் எந்த அடிப்படையில செய்யப்படுது? முழுக்க முழுக்க எங்களுடைய முதலீடு வந்துச்சு அப்படின்னா, அந்த முதலீட காக்கிறதுக்காக சீனாவுடைய அந்த படைகள் அங்க போகுதா?
அந்த முதலீடு செஞ்ச நாடுகளுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல, அரசியல் விவகாரங்கள்ல எங்களுக்கு தகுந்தால் போல நீங்க முடிவு எடுக்கணும். எங்களுக்கு தகுந்தால் போல வெளியுறவு கொள்கை வச்சிருக்கணும். எங்களுக்கு தகுந்தால் போல உங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு இருக்கணும்னு சொல்லி அந்த நாடு வலியுறுத்துதா? அப்படியான நிபந்தனைகளை விதிக்குதா? அப்படி சொல்லி தான் பார்க்கணும். அப்படி எங்கேயாவது காமிச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம இவங்க சொல்றத ஒத்துக்கலாம். இந்த ஒரு சீனாவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏகாதிபத்திய நாடு தான். பாரு அங்க இருக்கக்கூடிய மொத்த வங்கி மூலதனமும், தனியார் தொழில்துறை மூலதனமும் ஒரு ஆள் சில பேர்ட்ட குவிஞ்சிட்டு இருக்கு. அதனால அது நிதி மூலதனம் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியல. பகுதி அளவு அது சமூகமயமாக்கப்பட்டிருக்கு. பகுதி அளவு தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. அப்போ அப்படியான ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா 2 கலந்த கலவையா தான் இருக்குது. அதுதான் அவங்களும் சொல்றாங்க. எங்களோட பொருளாதாரம் சந்தை பொருளாதாரமும், அரசு மூலதனமும் கலந்த அரச முதலாளித்துவம் கலந்த கலவை அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா சோசியலிசம் கூட சொல்லல. சோசியலிசம்ன்றது 2035 தான் நாங்க அது பகுதி அளவில் அடைய போறோம். 2049 நாங்க என்ன பண்ண போறோம்? முழுமையான சோசியலிச நாடா அறிவிக்க போறோம் சொல்றாங்க. அப்போ 2049 தான் முதல்ல முழுமையான சோசியலிச நாடுனா இப்ப என்ன நாடு அது? அப்போ சோசியலிசமும் முதலாளித்துவமும் கலந்த நாடு அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க. நம்ம ஒண்ணும் அதுல சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த அடிப்படையில வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு ஏகாதிபதி சொல்றதுக்கு எந்த அடிப்படையும் இல்ல. அதே சமயத்துல அது ஒரு வல்லரசு, மற்றவங்களை ஆக்கிரமிக்க போறாங்க அப்படின்றதுக்கும் இதுவரைக்கும் எதுவும் பார்க்கல. ஒருவேளை இனிமேல் அப்படியான ஒரு 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 நகர்வுகளை செஞ்சாங்கன்னா, ஒரு நாட்டுடைய உள் விவகாரங்களை தலையிட்டாங்கன்னா, அவங்களுடைய அரசியலை சீனாவுடைய நன்மைக்கு தகுந்தால் போலையும், சீன முதலீடுக்கு தகுந்தால் போலையும் அவங்க மாற்றி அமைக்கிறதுக்கும், உள் விவகாரங்களை தலையிட்டு அதை திருத்தி அமைக்கிறதுக்கும் முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்கள வல்லரசு சொல்லலாம். ஆனா இன்னைய சூழல் அப்படி சொல்ல முடியுமான்னு அவங்க ஏகாதிபத்தியம் தான் வல்லரசுன்னா சொல்றதுக்கு எந்த அடிப்படையும் இல்லைன்னு சொல்லலாம். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. சத்யாவின் குலுகுலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.